காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் என் வேலை உட்காந்துக்கிட்டே பார்க்குற வேலை. அதிகமாக சாப்பிடவும் முடியாது வேலைக்கு. வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற அந்த வெரைட்டி ரைஸ், லெமன் சாதம், தக்காளி சாதம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை மதியானம் ஒரு தடவை சாப்பிடுவேன். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏசி ரூம்லேயே உட்காந்துருக்கிறதுனால அதிகமாக தண்ணி குடிக்கிறது இல்லை. இதனாலே என்னாச்சுன்னா எனக்கு மூலவியாதி வந்துருச்சு. மூலவியாதியால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் சொல்ல முடியாது. மன நிம்மதி போயிடுச்சு. ஒரு பாத்ரூம் போகும்போது பார்த்தீங்கன்னா வலி உயிர் போயிடும். இரத்த கசிவு, சீலு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். இதை பார்த்தீங்கன்னா நான் வெளியிலையும் சொல்ல முடியல. ஏன் என் கட்டின ஒய்ஃபுக்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல முடியல. நண்பர்கள்கிட்ட சொன்னால் அவங்க ஏதாவது நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்தேன். ரொம்ப வலி அதிகமாயிருச்சு. சரி, இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு அப்புறமா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணும்போது மூலவியாதி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3 லட்சம் செலவாகுங்க, ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. நான் என்னடா அது, நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு எப்படி 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். மோசனே போகாது, 3 நாளைக்கு ஒரு தடவை தான் போகும். அப்படி இருந்தும் அந்த இடத்துல வலி, அரிப்பு, எரிச்சல் அதெல்லாம் இருக்கும். டிவியில் அந்த ஃபைல் சென்ட் விளம்பரத்தை பார்த்தேன். ஓஹோ, இது என்ன, அந்த மருந்து வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்ட்டு, சரி ஆஸ்பத்திரிக்கு 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ண போகிறோம்ல, இந்த மருந்தை ஒரு தடவை வாங்கி சாப்பிடுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு யோசித்தேன். அப்புறமா தான் அந்த மருந்தை வாங்கினேன். வாங்கி சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. இந்த பெயினே இல்லை. பாத்ரூம்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீயாக போகுது. உங்க மூல நோயிலிருந்து முழுமையாக குணமடைய வந்து விட்டது பைல்சென்ட். எப்படியாப்பட்ட பைல்ஸாக இருந்தாலும் சரி குணமாக்கி விடும் பைல்சென்ட். இனி பைல்ஸை பற்றி கவலையே இல்லை. பைல்ஸ்க்கான ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. பைல்சென்ட் உங்க ஜீரண சக்தி அதிகமாக்கி ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுது. உடம்பு சீக்கிரமாவே குணமடை செய்யுது. இது இயற்கையான மூலிகைகளால் ஆனதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. பைல்சென்ட் இருக்கு, இனி கவலை எதற்கு? பைல்ஸுக்கு பைல்சென்ட் தான் ஒரு நிரந்தர தீர்வு. நான் எத்தனையோ பேர் இந்த பைல்ஸால இறந்தவங்கள பாத்திருக்கேன். எத்தனையோ பேர் இதனால பாதிக்கப்பட்டவங்களையும் நான் பாத்திருக்கேன். அதனால உங்களுக்கு எப்ப வந்து பைல்ஸோட சிம்டம்ஸ் தெரியுதோ அப்பவே நீங்க பைல்சென்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்க. வருமுன் காப்போம்ன்றது தான் தமிழர்களோட பண்பாடு. அதுக்காக நீங்க பைல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பைல்சென்ட் வாங்குவீங்க அப்படின்றத விட பைல்ஸ் வரதுக்கு முன்னாடியே பைல்சென்ட் வாங்குங்க. அதுக்கான ஆர்டரை உடனே புக் பண்ணுங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் இந்த மூலவியாதியால் கஷ்டப்படுறீங்களா? இதுலேருந்து ஒரே தீர்வு இந்த பைல்சென்ட் தான். இதுக்கான ஒரே தீர்வு இந்த பைல்சென்ட். இந்த பைல்சென்ட்டை நீங்கள் தூங்கத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னே வெந்நீரில் 2 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா மூளைன்ற பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. உங்கள் வீட்டில் யாருக்காவது இருந்ததுன்னா இந்த ஆசன வாயில் லோஷன் வாங்கி அப்ளை பண்ணுங்க. பைல்சென்ட். பைல்ஸ் இருக்கிற நீங்களும் இந்த பைல்சென்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நிரந்தரமாக குணமாயிரும். உங்க மூல நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரே மருந்து நம்ம பைல்சென்ட் மட்டும்தான்.